ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. சப்ஜெக்ட் கோட் இஸ் CCS354. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்ம எடுக்கிற எல்லா கொஸ்டினுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் மட்டும் தான் எடுப்போம். சரி வாங்க யூனிட்டுக்குள்ளே போகலாம். யூனிட் 1 பேசிக்ஸ் அண்டு கிரிப்டோகிராஃபி. யூனிட் 1ல் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் வித் நீட் டயக்ராம். எல்லா கொஸ்டின்லேயும் ஒரு ஃப்ளோ டயக்ராமும் 2-3 பாயிண்ட்ஸும் கொடுத்துருப்பேன். டிஜிட்டல் சிக்னேச்சரில் சென்டர் டு ஹேஷ் என்கிரிப்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ரிசீவர் வெரிஃபை ஆகும்போது பப்ளிக் கீ. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ் டு செக் சென்டர் ஐடென்டிட்டி, என்ஷூர் மெசேஜை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் கன்வென்ஷனல் அண்டு பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. இதில் சிமெட்ரிக் அண்ட் ஏசிமெட்ரிக் 2 இருக்குது. சிமெட்ரிக்னா சேம் கீ, ஏசிமெட்ரிக்னா பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் கீ. சிமெட்ரிக் யூசஸ் ஒன் கீ ஃபார் போத் என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். ஒன் கீயை வச்சு என்கிரிப்டும் பண்ணிக்கலாம், டிகிரிப்ஷனும் பண்ணிக்கலாம். ஏசிமெட்ரிக் பொறுத்தளவுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் கீ. என்கிரிப்டுக்கு வேறு கீ யூஸ் பண்ணணும், டிகிரிப்ஷனுக்கு வேறு கீ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெசேஜ் டு ஹேஷ் ஃபங்க்ஷன் டு ஹேஷ் வேல்யூஸ், கன்வெர்ட் டேட்டா இன்டு ஃபிக்ஸட் லென்த் அவுட்புட். இதை வந்து ஃபிக்ஸட் அவுட் லென்த் கொடுத்தா வரும். இதுவும் இல்லாமல் எனி சேஞ்ச் இன் இன்புட் சேஞ்சஸ் அவுட்புட். இன்புட்டில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், அவுட்புட்டில் அது சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 கீ மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கெர்பரஸ் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். Kerberos is a ticket-based authentication system using trusted key distributor center. Kerberos வந்து ஒரு ticket-based authentication. அதுவும் இல்லாமல் it provides secure login and mutual authentication in a distributed environment. Second question, explain X509 certificate and public key distribution. இதில் certificate link a user identity with their public key. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் கீயோட யூசர் ஐடென்டிட்டி லிங்க்கில் இருக்குது, அவ்வளோதான். சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி இஷ்யூஸ் அண்டு வெரிஃபை ட்ரஸ்டட் பப்ளிக் கீஸ். அது கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சிஏ சர்டிஃபிகேட் டு யூசர் பப்ளிக் கீ ப்ளஸ் ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிமெட்ரிக் அண்டு ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். சிமெட்ரிக்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், சேம் கீ யூஸர் ஃபார் என்கிரிப்ஷன் அண்டு டிகிரிப்ஷன் ரெண்டுக்குமே சேமாக தான் யூஸ் பண்ணுவோம். இது ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு செக்யூராக இருக்கும். பப்ளிக் கீ அண்டு ப்ரைவேட் கீ வந்து ரெண்டுக்குமே என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3. யூனிட் 3ல் ஃபஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்டென்சிபிள் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, கிளைண்ட்லேருந்து ஆத்தென்டிகேட்டர் டு ஆத்தென்டிகேஷன். இதில் எக்ஸ்டென்சிபிள் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து எப்படி இருக்கும்னா, ஃப்ளெக்சிபிள் ஆத்தென்டிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. இதை நெட்வொர்க் ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ஆத்தென்டிகேஷன் மெத்தட் லைக் பாஸ்வேர்டு, சர்டிஃபிகேட்டு, டோக்கன்ஸ் இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், IEEE 802 1X போர்ட் பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, சப்ளிகன் யூசர் டு ஸ்விட்ச் ஆத்தென்டிகேஷன், அப்புறம் ரேடியஸ் ஆத்தென்டிகேஷன் சர்வர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஆர் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் போர்ட் யூஸிங் ஆத்தென்டிகேஷன். இது என்ன பண்ணுதுன்னா, இட் அலோஸ் ஒன்லி ஆத்தென்டிகேட்டட் யூசர் மட்டும்தான் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டிரான்ஸ்போர்ட் லெவல் செக்யூரிட்டி. கீழே இருக்க சப் டாபிக்ஸ் வந்து வெப் செக்யூரிட்டி கன்வர்ஷன், செக்யூரிட்டி செல் அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட் லேயர், செக்யூர் சாக்கெட் லேயர். இதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th யூனிட். இதில் மொத்தம் 2 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டி குட் ப்ரைவசி எஸ் மைம். இது ஒரு இமெயில் சென்டர்ட் வந்து ரிசீவர் போகுதுன்னா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் ப்ளஸ் சைன், அப்புறம் இமெயில் வந்து டீக்ரிப்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் ரிசீவர்கிட்ட போகுது. PGP இஸ் யூஸ் டு ப்ரொவைட் செக்யூர் இமெயில் கம்யூனிகேஷன். பிரிட்டி குட் ப்ரைவசி வந்து ஒரு செக்யூரான இமெயில் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் யூசஸ் போத் சிமெட்ரிக் அண்டு ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன். இமெயில் வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் எஸ்மைம் இஸ் செக்யூர் இமெயில் ஸ்டாண்டர்ட் யூஸிங் டிஜிட்டல் சிக்னேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டொமைன் கீஸ் ஐடென்டிஃபைடு மெயில். எலக்ட்ரானிக் மெயில் செக்யூரிட்டி. சென்டர்லேருந்து ரிசீவர் போகிறதுக்கு DKIM வெரிஃபைஸ் இமெயில் இஸ் நாட் மாடிஃபைட் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். DKIM யூஸ் பண்ணுறனால டிரான்ஸ்மிஷன் பீரியடில் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. எப்படின்னா, இட் யூசஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் லிங்க்டு வித் டொமைன் பப்ளிக் கீ DNS யூஸ் பண்ணுறாங்க. DNS சர்வர் யூஸ் பண்ணுறனால நம்மளால் டிரான்ஸ்மிஷன் பீரியடில் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 5th யூனிட். 5th யூனிட்டில் மொத்தம் 2 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபயர்வால்ஸ் அண்டு இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். இதில் ஃபயர்வால் ஃபில்டர்ஸ் இன்கமிங் அண்டு அவுட் கோயிங் நெட்வொர்க் டிராஃபிக் பேஸ்டு செக்யூரிட்டி ரூல்ஸ். IDS மானிட்டர்ஸ் நெட்வொர்க் டிராஃபிக் ஜென்ரேட்ஸ் அலர்ட் ஃபார் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சென்டர்லேருந்து ரிசீவருக்கு என்ன மாறினாலும் லேட்டாக போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது செக்யூரிட்டி ரூல்ஸ் அதிகமாகும்.
நார்மலாக நம்ம ஒரு வெப்சைட்டே யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சுன்னா யூ ஆர் நாட் ஏ ரோபோட், யூ ஆர் ஏ ரோபோட் ஆர் அது வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கல. அந்த மாதிரி டிராஃபிக் செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்டு ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஐடிஎஸ்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், ஐபிஎஸ்னா இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஐடிஎஸ் என்ன பண்ணும்னா ஒன்லி டிடெக்ட் அண்ட் அலர்ட் வென் அன் அட்டாக் ஆர் அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஆகும். அதாவது ஏதாவது ஒரு அட்டாக் நடக்கிறப்போ இல்லை அப்நார்மல் ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அப்போ வந்து டிடெக்ட் பண்ணி அலர்ட் பண்ணும். அது மட்டும்தான் ஐடிஎஸோட வேலை. ஐபிஎஸ்னா டிடெக்ட் அண்ட் ஆல்சோ பிளாக் ஆர் ப்ரிவெண்ட் தி அட்டாக் இன் ரியல் டைம். ரியல் டைமில் எது அட்டாக் நடந்தானோ சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி எது நடந்தானோ அதன் ப்ரிவெண்ட் பண்ணும் ஐபிஎஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுச்சு. இப்போது நம்ம 5 யூனிட்லேயும் எல்லா கொஸ்டின்லேயும் ஒரு டேட்டா ஃப்ளோ டயக்ராமோ கீவேர்ட்ஸும் கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்துருக்க டயக்ராமை வந்து மிடில்ல இல்லை லாஸ்ட்டில் வந்து பிளாக் லெட்டரில் எழுதி பென்சிலை வச்சு பாக்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை வந்து பிளாக் லெட்டரில் ஹைலைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுச்சு. இந்த மாதிரி வேறு சப்ஜெக்டில் உங்களுக்கு வேணும்னா மறந்துடாமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.